காதலோடும் கவிதையோடும் 5ஆம் ஆண்டு இல்லறத்தை அகமகிழ்வோடு கொண்டாடியிருக்கும் கன்னிகா சிநேகன் தம்பதி. முதியோர் இல்லத்திற்கு சென்று கடவுள் வாழும் அந்த குடியிருப்பில் முதியோர்களின் ஆசீர்வாதத்தில் திருமண நாளை கொண்டாடியிருக்கும் நெகிழ்ச்சியூட்டும் காணொளி. கடவுளாய் வாழக்கூடிய இந்த முதியோர்களின் ஆசீர்வாதம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. பாடலாசிரியர், நடிகர், பன்முக திறமையாளரான சிநேகனும் திரைப்பட நடிகையான கன்னிகாவும் காதல் திருமணம் செய்து கொண்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக பிறந்த இரட்டை பிள்ளைகள். அதற்கு பெயர்தான் காதல் கவிதை என்று கவிதையாகவே பொழிந்திருக்கிறார்கள் பெயரிலும். காதலோடும் கவிதையோடும் தாங்கள் 5ஆம் ஆண்டு இல்லறத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று தற்போது முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கிருக்கும் தெய்வங்களுக்கு உணவளித்து உடை அளித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த நாள் வரும். நண்பர்களோடும் உறவினர்களோடும் கறி விருந்து போட்டு அவர்கள் திருமண நாளை கொண்டாடி இருக்கலாம். அங்கு கிடைக்கும் அன்பும் ஆசீர்வாதமும் தனிதான். ஆனால் முதியோர் இல்லத்தில் கடவுளாய் வாழக்கூடிய இந்த முதியோர்களின் ஆசீர்வாதம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றிருக்கும் இந்த காதல் தம்பதி காதலோடும் கவிதையோடும் 100 ஆண்டுகளை நிறைவான மகிழ்ச்சியோடு கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்று ஏராளமான வலைதளவாசிகள் கருத்துக்களில் வாழ்த்துக்களை பொழிந்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை. சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.